ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என் ஸ்டைலில் கருவாட்டு தொக்கு எப்படி நான் செய்வேன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிக்கன், மட்டன் எதுவும் எடுக்கல. அதனால் எங்கள் வீட்டில் இன்றைக்கி கருவாட்டு தொக்கு செஞ்சுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நல்லா கொதிக்க தண்ணி காய் வச்சு அதில் கருவாடை போட்டுட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் வேக விட்டுருச்சு. அந்த தண்ணியில் போட்டுட்டு அதில் இருக்கிற கழிவு பூரா வந்துடும். மஞ்சத்தூள் போடுறது மஞ்சத்தூள் கறி எடுத்தாலையும் மீன் எடுத்தாலும் நம்ம மஞ்சத்தூள் உப்பு போட்டு தான் கழுவுங்க. அதனால் நான் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு அதுக்குள்ளே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், சோம்பு, அதுக்கப்புறம் கடுகு போட்டு பொரிய விட்டுடணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு இது பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போடணும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் நீட் வாக்கில் கட் பண்ணிக்கணும். பூண்டு ஒரு 10 பூண்டு நம்ம இடிச்சும் சேர்த்துக்கலாம், நம்ம அப்படியேவும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அது நல்லா பொன்னிறமாக வதங்குற வரையும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி போடணும். தக்காளி நான் சின்ன தக்காளி 2 எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ தக்காளி வதங்குற அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். நம்ம கருவாடு தொக்குக்கு நம்ம இப்போயே உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா கருவாட்டில் ஏற்கனவே உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் இப்போ உப்பு போட்டுக்கலாம். கருவாடு தொக்கு தேவையான அளவு நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். பத்தலைன்னா அப்புறமேட்டு தூள் உப்பு போட்டுக்கலாம். நல்ல ஸ்டிக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம இதை வதக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் மசாலா, சிக்கன் தூள், மீன் மசாலா, அதுக்கப்புறம் வீட்டில் செய்கிற மிளகாய் தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வதக்கி விட்டுறலாம். இதெல்லாம் போட்டு கிரேவி கன்சிஸ்டன்சி வரும். அது இன்னும் நம்ம தொக்கு பதத்துக்கு நல்லா சுண்டுற வரை போட்டுகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கருவாட்டை நம்ம ஆட் பண்ணிடலாம். தொக்கோட ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அதை வேக விடணும். மூடி திறந்து வேக விட்டிங்கன்னா அவ்வளோவா வேகாது. மூடி வேக வச்சிங்கன்னா வெந்துடும். அதுக்கப்புறம் கருவாட்டு தொக்கு செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சாப்பிட்டு எங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.